இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் இன்புட் அவுட்புட் அப்படிங்கறத பார்க்க போறோம். பைத்தான் ப்ரோக்ராமுக்கு என்னோட இன்புட் வந்து கீபோர்ட்ல இருந்து எப்படி கெட் பண்றது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு a = input of ஒரு ரெஃபரன்ஸ்க்கு உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே enter the string அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் தான். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே enter the string அப்படின்னு எனக்கு வந்து கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து ரகரம் டெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஏ வந்து ரகரம் டெக் அப்படின்னு இருக்கும். இதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இன்புட் அப்படிங்கிறது எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே அது வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு a = input. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ 60 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏ வந்து எனக்கு சிங்கிள் கோட்ஸ் ஆஃப் 60 இருக்குது. அதாவது இதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இன்கேஸ் நான் வந்து நம்பரை இன்புட்டாக எடுக்கிறேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு a = int of input of. ஸோ இப்போ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 60 அப்படின்னு கொடுத்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். 60 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நம்பர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெளிவாக புரியுது. அதாவது இதோட டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படின்னு இருக்குது. இதுவே நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து இன்புட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா a = ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் = float of input of. இப்போ வந்து நம்ம 10.67 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏக்கு வந்து 10.67 அப்படிங்கிறது இருக்குது. அதோட டைப்பை வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளோட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்புட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சு கீபோர்ட்லேருந்து எனக்கு இன்புட் கெட் பண்ணலாம். டிஃபால்ட்டோ அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஒருவேளை எனக்கு இன்ட்டாவோ இல்லை ஃப்ளோட்டாவோ நான் இன்புட் வேணும் அப்படின்னா அதை வந்து நான் இன்ட்டுக்கோ இல்லை ஃப்ளோட்டுக்கோ வந்து டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து பேசிக் இன்புட் அப்படின்னு பைத்தானில் சொல்கிறோம். பைத்தான் அவுட்புட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிறதான் ஞாபகம் வரும். ஸோ ஒரு வேல்யூவை ப்ராசஸ் பண்ணி அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம பிரிண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு a = 10 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். b = ஒரு ஸ்ட்ரிங், ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. பிரிண்ட் ஆஃப் a அப்படிங்கிறது எனக்கு 10 கொடுக்கும். பிரிண்ட் ஆஃப் b அப்படிங்கிறது எனக்கு ஒரு அந்த என்ன ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணியிருக்குமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே எனக்கு வந்து ஒரே லைனில், அதாவது ஒரே பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கமா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் a, b. ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 10 அண்ட் தென் ஒரு ஸ்பேஸ் விட்டு AAA அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இன்னொரு மெத்தட் அப்படி என்னன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. ஸோ இதை பிரிண்ட் பண்ணனா a = 10 ஸ்பேஸ் b ஸ்பேஸ் AAA அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பிரிண்டிங் ஃபார்மேட். நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் இல்லை ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் நம்மளோட இன்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் a, b, அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் கமாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா f string. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா பிரிண்ட் f. ஸோ f போட்டுட்டு 2 கோட்ஸ். ஸோ பேசிக்காக 2 கோட்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க பேசிக்கான நாலேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா a first ஒரு கர்லி பிரேசஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள a அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு b ஃபர்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்கு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம a இல்லை b அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதை ஏவும் பியும் எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு a = 10 b = AAA அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த a இருக்குல்ல, இந்த a வந்து நமக்கு இந்த வேரியபிள் a, ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏவை ரெஃபர் பண்ணும். இந்த b வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் b-ஐ வந்து நமக்கு மென்ஷன் பண்ணும். இந்த a வந்து நார்மலாக ஒரு
ஸ்ட்ரிங்காக தான் ரெஃபர் பண்ணும். ஏன் அப்படின்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ டபுள் கோட்ஸுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கர்லி பிராசஸ்க்குள்ள நமக்கு என்ன வேரியபிளை அக்சஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிள் கொடுத்தோம்னா அது நமக்கு வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்கும். இந்த வீடியோக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.